கேட்ட எல்லா வார்த்தைகளுக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சீசர்னு புதுசாக வந்தவர்கள் ஒருவேளை இது ஒரு அந்நிய விஷயமாகவே நமக்கு தெரிகிறவர்களும் இங்கே உண்டு. சீசன்ற வார்த்தையை கூட நம்ம கேட்காதவர்கள், அல்லது கேட்டு கேட்டு அது நமக்கு அது ஒரு வார்த்தை போல மாறி போனவர்கள் எல்லாரும் கூட நம்ம இருக்கலாம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். இருபத்தி 6ஆம் வசனம் நம்ம கேட்டோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். 27. அப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்வேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே உம்முடைய 28. பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். ஒரு நல்ல சீஷனுடைய மனோபாவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். சீஷன்னா யாருன்னா அழகான டெஃபினிஷன் அதுதான். அந்த ஊழியம் செய்கிறவனை நம்ம வேறு எதையாவது யோசிக்க வேண்டியதில்லை. மேலே உள்ள வசனத்தை படித்தால் 25ஆம் வசனம். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அல்ல ஊழியம் செய்கிறவன், அதை இழக்கிறவன். அவன் அதை இழந்து போவான். இழந்து போகிற ஒருவன் சீஷன் அல்ல, சீஷனாக இருக்க முடியாது. இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனும் அவன் தான் சீஷன். நித்திய ஜீவகாலமாய் அதை காத்து கொள்ளுகிறவனுக்கு பேர் சீஷன். அவன் தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் நம்ம பல விதங்களில் பல ஊழியங்களை செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லது. ஆனால் எல்லாத்தையும் நம்ம கேட்ட மாதிரி தலையாயனது சீஷத்துவம் தான். சகோதரன் பேசின போது நான் கேட்ட மாதிரி சீஷன் மட்டும்தான் பரலோகத்தோடு தொடர்பு வைத்திருக்கிறவன். அப்படின்னா ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால்னா நாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இதையும் செய்கிறத நம்ம அப்படி தப்பாக விளைவிக்கக்கூடாது. அதெல்லாம் நம் தேவன் நம்ம கொடுத்த கிருபை, நன்றி கடனாய் பல விதங்களில் நாம் ஆண்டவருக்கென்று காரியங்களை செய்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் தாண்டினது, இதெல்லாம் பரலோகத்தில் தொடர்பு கொள்ளுகிறதா இருக்க முடியாது. மனுஷரோட ஈஸியாகி தொடர்பு உண்டு. மனுஷர் காணும்படி ஒரு சில காரியங்களை நாம் செய்யும்போது மனுஷரோடு ரொம்ப சீக்கிரமாக இன்ட்ராக்ட் பண்ணிடலாம், நல்ல நெருக்கங்களையும் வச்சுக்கலாம். இங்கே பாய் போட்டால் தப்பாக விளங்கி கொள்ளக்கூடாது. சமைச்சா, கூட்டுனா, பெருக்குனா, சபையில் என்ன இன்வால்வ்டாக இருக்கிறான்னு உடனே நாம் இடம் பிடிச்சிடலாம் மனுஷருடைய மனசில். ஆனால் தெய்வத்தினுடைய இடத்துல அப்படி இடம் பிடிக்க முடியாது. தெய்வத்தினிடத்துல இடம் பிடிக்கணும் அப்படின்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அப்படின்னா அதை நம்ம தப்பாக ஊழியம் செய்தால்னா எதையோ ஒன்று எடுக்கக்கூடாதுங்கிறத அதை சொல்கிறேன். ஊழியம் செய்தால்னா நாம் நினைக்கிற மாதிரி அல்ல அது. தேவனுக்கு ஒருவன் ஊழியம் செய்கிறான் என்றால் அவன் தன்னை வெறுக்கிறான். அதை எப்படி வெறுக்கிறான்னு ஆண்டவர் காண்பித்தார். சில சூழ்நிலைகளில், நெருக்கங்களில் நம்முடைய ஆத்துமா கலங்கும். ஆண்டவருக்கே கலங்குனது. இங்கே கலங்காதவர்களாக இருக்கிறோம், பரவாயில்ல. அவர்கள் ஆண்டவருடைய உயர்ந்தவர்கள். ஆண்டவர் மனுஷனிடத்தில் என் ஆத்துமா கலங்குதுன்னு சொன்னார். மத்தேயு 26 சொல்லும்போது இதே வார்த்தைகளை பயன்படுத்தினார். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் ஒன்று இருக்கிறது மனுஷரிடத்துல சொன்னார். சீசர்களாய் நடிக்கிறவர்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, சீசர்கள் இதை சொல்லுவார்கள். அதற்கு புரியுதா? சீசர்களாக இருக்கிறவர்கள் நேர்மையாக இருப்பார்கள். அவருடைய இருதயம் கலங்குனா கலங்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சீசர்களாய் நடிக்கிறவர்கள் இப்படியெல்லாம் ஒரு ப்ரிட்டன்ஷன், எப்படி ஒரு தங்களை ஒரு மாதிரி தற்காத்து கொண்டு தாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் ஆண்டவர்களாம் அப்படி இல்லை, ரொம்ப யதார்த்த வழி. அவர் மனுஷன், மனுஷகுமாரன்.
அவர் ரொம்ப யதார்த்தமாய் மனசில் இடத்துல ஒருத்தரை நம்பணும்ல. நான் ஒருவரை நம்பணும்னா எப்படி? யதார்த்தவாளியை தான் யாரும் நம்ப முடியும்? இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம நம்பி நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோம்னா அவர் ரொம்ப யதார்த்தம். அவர் இன்னைக்கு தான் குணத்தில் மாறுவார், நாளைக்கு மாறுவார்னு ஒருவர் நம்பி நம்ம எப்படி வர முடியும்? அவர் இன்னைக்கு மாறாதவர், சர்வ கிருபை நிறைந்தவர், தயவு நிறைந்தவர். அவர் என்னாலும் நம்பலாம். அப்படிதான் நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம். இந்த பூமியில மனுஷனாக இருந்தபோது அவர் சொன்னது, என் ஆத்மா கலங்குகிறது. ஏதோ ஒரு சூழ்நிலைகளை நான் வரலாம். மரணமே கூட நேரிட்டு இருக்குல்ல, நம்ம எத்தனையோ பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய ஆத்மா கலங்கலாம். நான் என்ன சொல்வேன்? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு சீஷன் கடந்து வரும்போது அவன் தன்னை வெறுக்கிறான். மரணத்துக்கு மேலே என்ன இருக்குன்னு அவன் மரணத்துக்கு மிஞ்சினது ஒன்றும் இல்லை. மரணம் தானே, நான் ஆண்டவரோடு இருப்பேன்னு அவன் இருக்கிறவன். ஒரு நல்ல சீஷன் மரண பயத்திலிருந்து விடுதலையானவன். அது எபிரேயரில் எப்படி எழுதியிருக்கு? ஜீவகாலம் எல்லாம் பிறந்ததிலிருந்து ஒரு பிள்ளை எப்படி தூக்கி போடுங்க, ஒரு பயம் இருக்கு. அதுக்கு என்ன பயம்னு வேணா சொல்ல தெரியாம இருக்கலாம். அண்ணதான். அப்ப எல்லாரும் ஜீவகாலமெல்லாம் மரண பயம் அல்லது நரக பயம். அப்படி மரண பயத்துக்கு உட்பட்ட யாவர்களையும் விடுதலை பண்ணும்படிக்கு இயேசு மாம்சமும் இரத்தமுமானார்னு எழுதி, சகோதரருக்கு ஒப்பானார்னு எழுதி. அப்படி ஆண்டவர் இந்த வேளை நீ ரட்சியம் என்று சொல்லுவேனா? எல்லாரும் நெருக்கங்களில் கடந்த சீசர்கள் அப்படி கடந்து போகலாம். நம்ம எத்தனையோ வார்த்தைகளை கேட்டோம், எத்தனை பித்தலாட்டங்கள் நம்மகிட்ட. நம்ம சரியாய் பிறரால் எண்ணப்படணுங்கிறதுக்காகவே எத்தனை விஷயங்களை மறைச்சு ஒழிச்சு. நீங்கள் காது உள்ளவர்களாக இருந்தால் ஒரு சிலர் உட்கார்ந்த இடத்துல ஆழமாய் கேட்டிருப்பீங்க. வருஷங்களாய் உங்களை பின்தொடர்கிற ஒரு மாய்மாலம். ஏன்னா நான் நேர்மையாய் நடந்தால் என்னுடைய அந்த மதிப்பு போகும், மனுஷரால் கனப்படுத்தப்படுது போகும்ன்றதுனாலேயே பல நெளிவு சுழிகளை நாம் செய்து கொண்டு நடக்கிறோம். ஒரு சீஷராக இருக்க முடியாது. சும்மா சபையில் விசுவாசியாக இருக்கலாம், சீஷராய் நாம் இருக்க முடியாது. கடந்து போகலாம், யாரும் கடந்து போகலாம். நான் நேர்மையாக இருக்க விரும்புகிறேன், அவ்வளோதான். ஆமாம், இப்படி தான் நடந்தது, இப்படி தான் அது. அப்படி இல்லைன்னா என்னை ரட்சியம்னு சொல்லுவோங்க, ரட்சிக்க பார்க்கிறோம். ரட்சியம் என்று சொல்லுவோமா? சீஷன் என்னை ரட்சியம் என்று சொல்லுவானா? ரட்சிக்க பார்க்கிறோம். நாம் நிறைய நேரங்களில் எல்லாருடைய மாம்சங்களும் தப்பிச்சுக்கொள்ள வழிகளைத்தான் தேடுறோம், மனுஷருடைய சாட்சியைத்தான் தேடுறோம். அல்லது ஒரு நெருக்கத்திலிருந்து யாரையாவது எப்படியாவது பற்றி, ஒரு பண கஷ்டங்கள், எப்படியாவது மனுஷர்களை யாராவது பணக்காரங்க இருக்காங்களா சபையில், தப்பிச்சுக்க பார்க்குறோம். ரட்சியம் வழியே பார்க்குறோம். ரட்சியம் என்று சொல்லுவேனோ? ஒரு சீஷன் அப்படி சொல்ல மாட்டான். நீங்கள் நடத்துகிற பாதைகளை என்ன நடத்துங்க ஆண்டவரே, என்னை ரட்சிக்கப்படுறதுக்காகத்தான் இந்த சூழ்நிலைகளை வந்தேன், அல்லது உங்களை பிரியப்படுத்தத்தான் இந்த வாழ்க்கைக்கு நான் வந்தேன். இந்த சூழ்நிலையின் மூலமாக நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமானால் மகிமைப்படுத்தும். நான் என்னை ரட்சியம்னு நான் சொல்லேன். நம்ம போன வாரம் கூட படித்தோம், சாவினால் ஆகிலும் வாழ்வினாகலாகிலும் கிறிஸ்தியன் மூலமாய் மகிமைப்படுவார் என்று அறிந்தவனுக்கு பேர் தான் சீஷர். நம்ம இப்படியெல்லாம் மகிமைப்படுத்துங்க, இது மாதிரி செஞ்சு நீங்கள் மகிமைப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்கிறோம். சீஷன் அல்லவன். எப்படியாவது நீர் மகிமைப்படுத்தி ரட்சிக்க, இதுக்குள்ளே நான் தப்பிக்க வரல, என்னை ரட்சியும், இதற்காகவே இந்த வேலைக்குள்ளே வந்தேன். நான் சொன்ன எல்லாம் தான் அப்படியே தான் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? பிதாவே உம்முடைய நாமத்தை என் மூலமாய், இந்த சூழ்நிலை மூலமாய் மகிமைப்படுத்தும். நான் பாவம் செய்யாமல் வாழ விரும்புகிறேன், தப்பிக்க விரும்பலை, நேர்மையாக இருக்க விரும்புகிறேன். நேர்மையாய் வணங்கா கழுத்துள்ளவர்களேன்னு பேசினார் ஸ்தேவான். நேர்மையா அவ்வளவு ஸ்ட்ராங்கா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவராய்.
கழுவுன மீனில் நழுவுன மீன் மாதிரி எதையோ ஒன்று பேசி இல்லை கல்லெறிஞ்சு கொண்டாலும் பரவாயில்லன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்காக பேசுங்க. பரிசுத்தாவிக்கு எப்போது எதிர்த்து நிற்கிறவர்களே கல்லெறிஞ்சாங்க. இந்த வேலையிலிருந்து ரட்சிக்கணும்னு நினச்சா என்ன செஞ்சு டிப்ளமேட்டிக்காக பேசியிருக்கலாம். அவர் அந்த வேலையிலிருந்து விரட்டிக்கிட்டு வர்றாங்க, அவரை கல்லெறிய வராங்க, ஒரு டிப்ளமேட்டிக்காக பேசணும்னு நினச்சா அதான் பேசியிருக்கலாம். ரட்சியம் என்று சொல்லுவேனோ? சொல்ல மாட்டேன். அவர்கள் பல்லை கடித்தால் இவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய், அவரெல்லாம் பல்ல நெருன்னு கடித்தாங்க. இவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர்களுக்காக ஜெபித்துட்டு, இந்த வேளை என்னை ரட்சின்னு சொல்லுவேனோ? இல்லை, உம்முடைய நாமத்தை இந்த மரணத்தின் மூலமாய் மகிமைப்படுத்தும் என்று சொன்னவன் தான் சீஷன். தெரில, நாம் சீசர்னு நம்ம சொல்லி நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிறோமோ? 26 வசனம், 12:26. கசப்பு போகலை, வெறுப்பு போகலை, ஒரு மனமே உண்டாக மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் குதர்க்கமான சிந்தைகள். அவிசுவாசியாக மட்டும் இருந்திருந்தா அப்படின்னு தோணுதோம். என் வாயிலிருந்து அப்படின்னுது, என் வாயில் வர வைக்காத சீசனா அப்படி நல்லா சொல்லிடுவேன். யோசிச்சிருக்கீங்களா? அப்படி இதெல்லாம் ஒரு சீசத்துவமா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை ஆண்டவரை பின்பற்ற வந்திருக்கிறோம். ஆண்டவரை நான் பின்பற்ற வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த வசனத்தின்படி நாம் அவரை பின்பற்றணும். நான் அவரை பின்பற்றுவன் பேர் தான் சீஷன். பின்பற்றுவன் மீன் கற்றுக்கொள்ளுகிறவன் பேர் தான் பின்பற்றுகிறவன். சீசன் ஒன்றா பயந்துட வேண்டாம். அவன் கற்றுக்கொள்ளுகிறவன். அவன் அவரை பின்பற்றி போய் கற்றுக்கொள்ளுகிறவன். அந்த கற்றுக்கொள்ளுகிறவன் ஆண்டவரை எங்கே பார்க்கிறான்? நான் எங்கே இருக்கிறேனோ, அவர் எங்கே இருக்கிறார்? நான் என்னை வெறுக்கிறேன். நான் வெறுக்கிற இடத்துல தான் இருக்கிறேன். நான் சிலுவை தான். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். அப்போ நம்ம பின்பற்றன்னு இப்போ வருகிறேன்னா சிலுவை சுமக்க வர்றேன்னு அர்த்தம். நான் எங்கே இருக்கிறேன்னு, எங்கே இருக்கிறார் ஆண்டவர்? சிலுவையில். ஆல்வேஸ், எப்போ பார்த்தாலும் தன்னை வெறுக்கிறவராய்த்தான் இருக்கிறார். உன்னை இழக்கிறவரா இல்லை. மேலே எழுதியிருக்கிறபடி ஒன்றை தன் ஜீவனை சிநேகிக்கிறவராய் அல்ல. அவர் எப்போ பார்த்தாலும் அங்கே அப்படிதான் இருக்கிறார். தன் ஜீவனை சிநேகிக்கிறவராய் அல்ல, தன் ஜீவனை வெறுக்கிறவராய். அது எங்கே வெறுத்தார்? சிலுவையிலையும் அனுதினமும் சிலுவை சுமந்தார். நம்ம கேட்குறோம், எப்போ பார்த்தாலும் நான் அல்ல. ஒரு நல்ல கிறிஸ்தவன் சீஷன் என்ன சொல்லுகிறான்? கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டவன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறேன். நான் இப்போ பிழைத்திருக்கிறதும் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இதை நாம் ஒவ்வொரு முறையும் சூழ்நிலைகளில் சோதனைகளில் நாம் அறிக்கை செய்து அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நாம் இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம்? கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் சீஷனும் இருப்பான், ஊழியக்காரனும் இருப்பான். இப்போ இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறவனே பிதாவானவர் கனம் பண்ணுவார். மேலே சொல்லும்போது சொன்னாங்க, கோதுமணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததியாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்போ கோதுமை மணிகளாய் நாம் நிலத்தில் விழுந்து சாக, நம்மை வெறுக்க, நம்மை அழிக்க, இழக்க, விட்டுவிட, தேவனை முழு இதயத்தோடு முழு பலத்தோடு நேசிக்க நம்ம அழைக்கப்பட்டவர். அதை நம்ம மறக்கக்கூடாது. கொஞ்சம் பேராக இருந்தாலும் அதை மறக்கக்கூடாது. மெஜாரிட்டியானவர்கள் அப்படி இல்லை. இங்கே நம்ம தப்பாக விளங்கிக்கோட ஏதோ ஒரு நல்ல சபையில் இருக்கிறதுனால நம்ம அப்படி இருக்கிறோம்னு நம்மளை ஏமாற்றக்கூடாது. நம்ம நேர்மையாக இருக்கணும். இல்லை, இப்போ நான் கடந்த நாட்கள் அப்படி வழங்கியிருக்கப்போ அப்படி தான் எனக்கு அப்படி படிச்சுன்னு உணர்ந்தது. ஒரு கொய்யா மரம் வளர்ந்துருச்சு. அந்த கொய்யா மரத்துக்கு தண்ணியை ஊற்றிட்டு
நீ கொய்யாப்பழம் பழுத்துடணும், கொய்யாப்பழம் எப்படியாவது நீ பழுக்கணும், கொய்யாப்பழம் எப்படியாவது படிக்கணும், அடி அடி அடின்னு அடிக்கணுமா? வேணாம், அதை கொய்யாப்பழம் தான் பழுக்கணும். ஆனால் ஒரு பப்பாளி மரத்தை தண்ணியை ஊற்றிட்டு நீ கொய்யாப்பழம் தான் பழுக்கணும், நீ கொய்யாப்பழம் தான் பழுக்கணும்னா அது என்ன தான் செய்யும்? அது நடக்காது. அதே போல தான் சாதாரண ஒரு விசுவாசியாய் சீசனாக இருங்கிறது நடக்காத விஷயம். நம்ம என்னதான் பரட்டுனாலும் அது ஆகாது. அது ஆகிறது ஜீவன்ல. ஒரு கொய்யா மரத்தை நாம் தண்ணியை ஊற்றி கொய்யாப்பழம் பழுன்னு சொல்ல வேண்டியதில்லை, அதுக்குள்ளே கொய்யாப்பழத்தினுடைய ஜீவன் இருக்குது. பப்பாளி மரத்திலே பப்பாளி பழத்தினுடைய ஜீவன் இருக்கு, அதுதான் முளைக்கும். அப்போ நமக்குள்ள என்ன இருக்குங்கிறது தான் இப்போ முக்கியமே தவிர நம்ம வாயில் என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. சீஷன்ற வார்த்தை இங்கே முக்கியம் இல்லை. நமக்கு கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்கா, அதுதான் இப்போ முக்கியம். அது எப்படினாலும் அவரை போல தான் மாறும். அதை மாற்ற வேண்டியதான் தேவன் சொல்லியிருக்காங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் எத்தனை முறை வாசித்தாலும் திரும்பவும் ஒரு முறை வாசிக்கிறேன். 23ஆம் வசனம். ஏதோ கேட்டதுனால நான் சீசனாக மாறிடுவேன்லாம் நினைக்கக்கூடாது. வருஷங்களாய் நம் சபையில் இருந்தாலும் அபிசுவாசிகளை விட கேவலமாய் கூட நம்ம இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு வசனம் படித்து பாட்டிங்க வருவோம். நீ இப்படி எல்லாம் சொல்கிற அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. காட்டுறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். ஒரு நல்ல சபையில் பல வரங்கள் பல கிருபைகள் பெற்ற சபையில், அந்த சபையில் முதல் வசனம், உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது என்ன எழுதியிருக்கு? அப்போ அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத பழக்க வழக்கங்களும் பேச்சும் செயலும் நம்மகிட்ட இருக்கு. அஞ்ஞானி கூட இப்படி பேச மாட்டாங்களே, அஞ்ஞானி கூட இப்படி நடந்து கொள்ள மாட்டாங்களே. அப்போ அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விஷயங்கள் ஒரு சீசனாக இல்லாத ஒரு இடத்துல இருக்க முடியும், இருக்கத்தான் முடியும். அதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. அஞ்ஞானியை போல தான் ஒரு சீசனாக இல்லாதவன் இருக்க முடியும். வீட்டுக்கு போனால் ஒரு ஆளாக இருப்பான், சபைக்கு வந்தால் ஒரு ஆளாக இருப்பான். அப்புறம் நம்ம சீசன்னு சொல்கிறதுனா ஏதோ திடுக்குன்னு ஒன்று ஆகிருவேன்னா ஆக மாட்டேன். அப்படி ஆக முடியாததுன்னு தேவனுக்கு தெரிஞ்சதுனால எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து ஒருத்தன் யாராவது மைக்கில் வாசிங்க. 27ஆம் வசனம் வரைக்கும் ஒரு வாசிங்க. நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்துவமான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்கள் முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசத்திலிருந்து சேர்த்து உங்களை உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின் படி செய்யவும் பண்ணுவேன். இப்படி உங்களை நான் சீசராக்குவேன். உங்களை எப்படி நான் சீசராக்குவேன்னா, நீங்கள் ஏற்கனவே எப்படி இருந்தீங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். புறஜாதிகள் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்குனீங்க என் நாமத்தை. அப்படிதான் இருந்தோம் எல்லாரும். தெய்வத்தை 53ஆம் அதிகாரம் ஏசாயாவில் எழுதியிருக்கிறபடி நாம் எல்லாரும்
அவர் பாவம் செய்து ஏதோ பாதிக்கப்பட்டவர் என்று எண்ணியிருந்தோம். நாம் படிச்சுக்கல, அப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் தேவனால் பாதிக்கப்பட்டு அப்படின்னு நாம் நினச்சிட்டு போனவங்க நாம். கடவுளுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கின மக்கள் நாம். மகத்துவ நாமத்தை நாம் பரிசுத்தம் பண்ணுவோம். நீங்கள் குலைச்சலாக்குனதை, நீங்கள் கெடுத்த என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குனதை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில், அல்லது நமக்குள் தெய்வ பயம் உருவாகையில், நாம் தேவனுக்கு பயந்து தீமைகளை விட்டு விலகும்போது, பாவத்தை விட்டு விலகும்போது, உலகத்தோடு ஒட்டி உலகத்தார் அல்லாதது போல நாம் நம்மை வேறு பிரித்து கொள்ளும்போது, அதாவது நாம் அழைக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த இது இப்படின்னா அப்படி எடுத்து இப்படி இது தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட காணிக்கை, அவ்வளோதான். இப்போ நான் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட காணிக்கை, அதான் செப்பரேட் பண்ணுது. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனுக்கு வேண்டியது, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான காணிக்கை நாம் ஒவ்வொருவரும். அவர்கள் தான் சீசர். இது எனக்கு வேண்டும், இது தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டது, பரிசுத்தமானது அப்படின்னு தேவன் நம்மை பிரித்திருக்கிறார். அதை இப்படி தான் பிரித்தாங்க. நான் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை யார் அறிந்து கொள்வார்கள்? புறஜாதிகள். ஓ, கர்த்தர் இவங்களோட கூட இருக்கிறார், கர்த்தர் இவளை பரிசுத்தம் பண்ணுகிறார். இவர்களை நாம் கேட்ட மாதிரி சின்ன கற்பனை பெரிய கற்பனை எல்லா கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு தேவன் இவர்களுக்கு நல்ல ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்வார் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை புறஜாதிகளிலிருந்து அழைத்து, நம்ம எப்படி எல்லாமா சொல்கிறோம், நாம் சொல்லுகிறது நம்ம வாழ்க்கையில் உண்மையாக இருக்கட்டும். அப்படி இருந்தேன் இப்படி இருந்த ஆண்டவரே அப்படியெல்லாம் சொல்கிறோம். ஒரு சிலர் இங்கே தான் சொல்கிறோம். வீட்டுக்கு போனால் பழையபடி அதே குளத்தில் குதிச்சிடுறோம். நான் நியாயம் திருத்து பாருங்க. நான் எங்கே தான் பரிசுத்தமாக இருக்கேன்? எல்லா இடத்துலையுமா அல்லது சபையில் மட்டுமா? அப்போ புறஜாதிகளிலிருந்து நம்மளை அழைத்து உங்களை சகல தேசங்களும் சேர்த்து உங்கள் சுயது அப்படி சொல்லிட்டு 25 வசனம், அப்பொழுது கொண்டு வந்து சுத்தமான ஜலந்தளிப்பேன் உங்களுக்கு, நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான வெக்கரைகளை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாக்குவார். சீசனை தேவன் அப்படிதான் பண்ணுகிறார். அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். என் வலையை விட்டுட்டு வாடினார் பேதர். அப்படியே விட்டுட்டு போட்டு வந்தார். உடனே பேதர் அழைத்த ஆண்டவர் அவனை பல விதங்களில் சுத்தம் செய்தார். வலையை விட்டுட்டு வந்துட்டா சீசன் ஆகிட முடியாது. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா பேதருடைய வாழ்க்கையில் எப்போ வரைக்கும் சுத்தம் செய்தாங்கன்னு, காலு கழுவி பின்மாறி வலையை தூக்கிக்கிட்டு வேலைக்கு போன போது மறுதளிச்சு சத்தியம் பண்ணி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டு போன போது தேவன் அவரை சுத்தமாகுங்க. நம்மளே அப்படி செய்வாங்க. சீசனாக இருந்தால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தால் இது எனக்கு பரிசுத்தமானதுன்னு தேவன் பிரிச்சிருக்கிறார். நிச்சயமெல்லாம் இருக்கா? நான் ரோமர் 28 இந்த வசனங்கள்லாம் 28, 28, 29 வசனங்கள்லாம் நான் அப்படி தான் வாசியிருக்கேன். அழைக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், எப்படி எழுதியிருக்கு? தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, தேவன் எவர்களை அழைத்தாரோ அப்படியெல்லாம் நமக்கு சொல்லும்போது எப்படி இருக்கு? நான் அது முன்னறிந்தவன், உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்க பிரித்தெடுக்கப்பட்டவன். இது ஆண்டவருக்கு காணிக்கையாய் பிரித்தெடுக்கப்பட்டது, செப்பரேட் பண்ணப்பட்டது உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து. அப்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் சீசர்கள். எத்தனை பேருக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், உலக தோற்றத்திற்கு முன்னே. எபேசியர் 1:4 எதற்காக பிரித்தெடுத்திருக்கிற? 1:4 எபேசியர் 1:4 நாம் அன்பிலே குற்றம் இல்லாதவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களுமாய் இருப்பதற்கு தேவன் இது எனக்கு வேண்டும், இது எனக்கான காணிக்கைன்னு பிரிச்சிருக்காங்க. அப்பமே அப்படின்னு விளைவிக்கணும் சத்தியத்தை. நான் சும்மா இங்கே வந்து தூங்கி வழிஞ்சிக்கிட்டு ஏனோதானோ இங்கே கொஞ்சம் அங்கே ஒன்றும் இல்லை. நான் தேவனால் அசுத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட
தேவனுக்கு பிரியமான காணிக்கையாக படைக்கிறதுக்கு எடுக்கப்பட்ட ஆள். அதனால தான் ரோமர் 12 எழுதியிருக்கு, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியான காணிக்கையாகும் பலியாக ஒப்பு கொடுங்கள். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய காணிக்கை பொருள் நாம். இது தேவனுக்கு வேண்டும். வந்த சீஷ் போன இடம் இல்லை. நம்ம தான் நம்மை நிதானிக்கணும். நான் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன் தானா? என்னை தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்திருக்கா? அது என்னை சந்தோஷப்படுத்தலையா? குதூகலம் உண்டாக்கலையா? எனக்கு அது பாவத்தின் மேல் ஆழமான விருப்ப தரலையா? நான் யாரு? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். கல்லான இருதயத்தை எடுத்து மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு கொய்யா மரத்தை காயின்னு சொல்ல தேவையில்ல. ஆனால் ஒரு பப்பாளி மரத்தை கொய்யாப்பழம் காயின்னு இப்போ சாகிற வரைக்கும் சொன்னாலும் காய்க்காது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அது மனுஷனுக்கு ஒளியாயிருக்கு. அவருடைய ஜீவன் நமக்கு வந்தால் ஒழிய நாம் சீசராக மாட்டோம். அது ஏதோ உபதேசங்கள்னால ஆகிறது அல்ல. அதெல்லாம் நான் நல்லது தான், உபதேசம் வேண்டாம்னு சொல்ல. அது ஏதோ மேலே வெளியிலிருந்து பேசுகிறதுனால ஆகிறது அல்ல, அது உள்ளே இருந்து உண்டாகிறது. ஒரு பப்பாளி மரத்தை நட்டுவிட்டு கொய்யாப்பழம் 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 ஆகாது. அது ஜீவன்ல இருந்து உண்டாகிறது. நான் விளையும் கொண்டது அப்படிதான். இது உள்ளே இருந்து ஊறுகிற நித்திய ஜீவ ஊற்று. பரிசுத்த ஆவியானவரால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறத நாம் கேட்டோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:11. சரி படி. யோவான் சொல்கிறார், யோவான் ஸ்நானகன் என்னதுக்காக ஞானசானம் கொடுக்கிறார்? மனம் திரும்புறது. இப்போ நாம் இங்கே உட்காந்துருக்கிற நாம் ஞானஸ்நானத்தோடு நின்று அதுக்கு பிறகு காரியங்களெல்லாம் ஒன்றும் புரியாமல் போனோன்னா நம்ம மனம் திரும்பி இருக்கணுங்கிறது மட்டும்தான் அர்த்தம். மனம் திரும்புறது எல்லா மதங்களிலும் இருக்குது. சரியாக விளங்கிக்கணும். ஒரு டாக்டர் சொன்னால் மனம் திரும்பிடுவோம் இல்லை? மனம் திரும்புதல் எல்லா மதங்களில் இருக்குது. அதை நம்ம பெருசுபடுத்த முடியாது. அடுத்து, எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் பலவராய் இருக்கிறார். இந்த மைக்கை பாருங்கள், ஐட்டி காதில் விழுதா? எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரனல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். என்ன ஞானஸ்நானம் கொடுப்பான்னு சொன்னாங்க? பரிசுத்த ஆவியினாலும். என்ன தான் அந்த பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் எண்ணத்துக்கு தான் கொடுக்குறார். ஒரு ஞானஸ்நானம் எடுத்த ஒரு கிறிஸ்தவனுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஒரு ஞானஸ்நானம் அவன் பெறணும் இல்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற குறித்து பேசுகிறாங்க. அது ஏன் தான் பெறணும் அப்படின்னா அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாரு. ஊற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினாலே சுட்டரிப்பார் என்றார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் அக்கினினாலும் அப்படி நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்குது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பதர்களை சுட்டரிக்க. நம்முடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பதர்கள் இருக்கு. வயல் ஃபுல்லாகவே கருக்காயாக இருக்கும், ஆனால் வயல் ஃபுல்லாக அப்படியே நிற்கும் நெல்லுன்னு நினச்சிட்டு இருக்க மாதிரி. எவ்வளவோ பதர் போல் இருக்குது, ஆனாலும் சீசன் போல் இருக்குது. சீசன்னு பேசிகிட்டு இருக்கும். பதர் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் சுட்டரிக்கப்படும். தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கு. பதர் அப்படியே சலிச்சு விடத்தான் அவர் வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மளை பரிசுத்தமாக்க, களஞ்சியத்தை நல்லா அப்படி கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்க பிரித்தெடுக்கப்பட்ட தம்முடைய மக்களை நீங்கள் 2 வகையிலும் வழங்கிக்கலாம். நான் உலக தோற்றத்துக்கு முன்னே பிரிக்கெடுக்கப்பட்ட பிள்ளை, அழைக்கப்பட்டவன், பரிசுத்தமாக்கப்படுகிறவன், இப்படியெல்லாம் விசுவாசம் இருக்கிற ஒரு பிள்ளை களஞ்சியத்தில் தேவன் சேர்க்க தான் விரும்புகிறார். அப்படிப்பட்ட நம்மிடத்திற்கு அதாவது பதரை
அக்னியினால் சுட்டெரிக்கிறதுக்கு அவர் வந்திருக்கிறார். இப்படி நாம் விளங்கிக் கொள்ளணும். எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தெரியலை, பிரதர் சொன்ன மாதிரி நாம் ஒரு நல்ல சபையில் இருக்கிறோங்கிறதுனால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். இன்னும் சத்தியமே புரியல, வாழ்வே புரியல. இங்கே புரிஞ்ச மாதிரி இருக்குது. நான் சொல்லதை புரியலைன்னா இங்கே புரிஞ்ச மாதிரி இருக்கு எல்லாம். நான் ஒன்றும் தப்பு சொல்லலை. ஆனால் வீட்டுக்கு போனால், வேலை ஸ்தலங்களுக்கு போனால், அங்கே போனால் இங்கே போனால் ஒன்றும் புரியல. நம்ம வந்தோம், சும்மா மனம் திரும்பி வந்தோம், அவ்வளவுதான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசிகளாக இருக்கிறோம். ஒரு நல்ல சீசன் ஆகணும்னா நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படும். சில சாட்சி கேடுகளெல்லாம் நம்ம கேட்குறோம்ல, நல்ல ஒரு சாட்சி இல்லாமல் என்னதான் காரணம்னு நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படாமல் நல்ல ஒரு சபையில் இருக்கிறோங்கிற நம்ம நினைப்பு தான். நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படணும். இதெல்லாம் யாரோ நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டீங்கன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பெந்தோஸ்து சபைகளில் வேணால் ஏதாவது ஒரு உளறி பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு நம்ப வைப்பாங்க, நாம் நம்ப வச்சிடலாம். ஆனால் ஒரு சீஷனாக வாழ விரும்புகிற ஒருவனை தேவன் வஞ்சிக்கிறவர் அல்ல. அவனை தம்முடைய ஆவியினாலே நிரப்பி தன்னை போலவே வாழ வைக்க வந்த ஆண்டவர் அவனை ஆவியினால் நிரப்பி ஆவியினால் நிரப்பப்பட்டவன் என்கிற ஆழமான நிச்சயத்தையும் அவனுக்கு கொடுக்கிறவர். இங்கே உட்காந்துருக்கிற சகோதரிகளோ சகோதரர்களோ, நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படலைன்னா நாம் சீஷராக இருக்கவே முடியாது. அதை நம்ம விளங்கிக்கிறோம், அப்படியே விளங்கிக்கணும். ஏன் அப்படி சொன்னாங்க? நம்ம கேட்டோம்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில். நீங்கள் வேற ஒன்றுமே பண்ண முடியாது. அதற்கு பேர் உன்னதத்தின் பலன், அப்படித்தான் எழுதியிருக்கு. பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு பேர் என்ன? அறிவில்லை. கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்று நடந்துரும்னு இல்லை, நமக்கு அப்படிலாம் ஆகாது. கேட்டுக்கிட்டே ஒருவர் இருந்தால் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கொர்நேலியுக்கு அப்படி எழுதியிருக்கு. கேட்டுக்கிட்டே இருந்தவரெல்லாம் தங்களுடைய தேவை உணர்ந்து, தேவனே இந்த வாழ்க்கை என்னால் ஆகாதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து பொழியப்பட்டார்கள் இருக்கு கொர்நேலியு வீட்டில். அவர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தவரெல்லாம் எப்படி கேட்டாங்க? தேவனே, இவ்வளவு பெரிய சத்தியத்தை இது எங்களால் ஆகாது, இது மனுஷனால் கூடாது, மாம்சம் இரத்தமான மனுஷனால் கூடாது இது. அப்படிதான் அவர்கள் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்தாங்களே தவிர, அப்படி உட்கார்ந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் வந்து அமர்ந்த அபிஷேகம் பண்ணினார். இது எப்படி ஆகும்? நான் தேவனை அறியேனே, இது எப்படி ஆகும்? அதெல்லாம் ஆகாது. பரிசுத்த ஆவி உண்மையில் வரும். இங்க உட்காந்துருக்க எத்தனை பேர் அப்படியே வச்சுருக்கோம்? கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்று ஆகும்னு நினச்சி எவ்வளோ பேர் ஏமாந்துருக்கோம். எத்தனையோ நம்ம நியாயம் தீர்த்து பார்க்கணும், குற்றம் சொல்ல வரல. நான் வருஷங்களாய் சபையில் இருந்து இன்னும் பணத்தின் பின்னே, பாலிய இச்சையின் பின்னே, சபையில் ஞானஸ்நானம் எடுத்து வாலிப பிள்ளைகள், எப்படி இதெல்லாம் ஆகுது? பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெறாமல் நாம் ஏதோ கேட்டு 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 நம்ம ஆயிரம். ஒரு கல்லை பார்த்து இதை பார்த்து இப்போ நான் பார்த்து சொல்கிறேன், இது என்னென்ன ஆகுன்னு சொல்லி நினைக்கிறீங்க? பூச்செண்டாகணும், பூச்செண்டாகுன்னு 10 வருஷமாக சொல்லிட்டு இருந்தால் பூச்செண்டாயிரும். எனக்கு சொல்ல தெரியல, இவ்வளோதான் சொல்ல தெரியுது. இது மாதிரி வாதி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இது ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆகலையே. நம்ம தான் கேட்ட மாதிரி இனியா சப்பிரா, அது ஆகலையே. அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருந்தால் ஆயிரும் அப்படின்னு ஆயிரும்ல? ஆகாது. 10 வருஷத்துக்கு பிறகு மலையை முழுங்கிடுவோம். அப்படி ஆகாது. அது நினைக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிற வாழ்வு, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பரிசுத்த உணர்வு, தெய்வ பயம். சபையில் ஒரு நாள் யாரையோ பார்த்து கேட்டேன், அப்போ தெய்வ பயத்தை தேவன் எடுத்துட்டாங்கன்னு நினச்சேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தெய்வ பயத்தை தேவன் கொடுக்கறத எடுத்துட்டாங்களோ? 11ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகம். அவருக்கு பேர், அவரை பற்றி எழுதியிருக்கு, அவர் என்னத்துக்கு வந்தாருன்னு. நான் வாசித்தேன் அப்படிதான்.
தெய்வ பயம் போயிடுச்சு, எடுத்துட்டாங்களோ தேவன் தெய்வ பயத்தை. இப்போ பயப்பட முடியாமல் இவ்வளவு தாறுமாறாக இருக்கிறதுக்கான காரணங்கள் வீட்டில், வேலை ஸ்தலங்களில் அவிசுவாசிகள் கூட இப்படி இருக்க மாட்டாங்கன்னு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சபையில் வந்து பிறந்து வளர்ந்து கல்யாணமாகி ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெறாமல், அப்படிதான் சொல்லணும், அதை பெறாதனால தெய்வ பயப்பை எடுத்துட்டாங்களோ. என்ன எழுதியிருக்கு பாருங்க, நான் படிக்கிறேன் 2ஆம் வசனத்தில். ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், ஏசாயா 11:2. ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் தங்கி இருப்பார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை யார் தான் அருளணும்? தேவன் தான். அப்ப நாம பயப்பட வேண்டாமா? நாம பயந்த பயம்தான் இது. நாம பயந்த பயம் மனுஷருக்கு. சங்கீதக்காரன் நினைக்கிறேன், ஒரு சங்கீதத்தில் அவர் சொல்லுவோம், 4ஆம் சங்கீதம்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இருக்கான், 8ஆம் சங்கீதமா, பயத்தை உண்டு பண்ணும் சங்கீதக்காரன் மனுஷன். எழுந்தருளும் கர்த்தாவே 19. மனுஷன் பலங்கொள்ளாதபடி செய்யும் 20ஆம் வசனம். ஜாதிகள் தங்களை மனுஷன் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயத்தை உண்டாகும். தெய்வ பயம் எடுத்துட்டாங்களா கொடுத்ததை? நம்ம பயப்படாமலே ஏனோதான் எப்படி வேணாலும் நடக்கணும்னா தெய்வ பயம் நம்மகிட்ட போயிருந்து தான் அர்த்தம். தெய்வ பயத்தை கொடுத்து எடுத்துட்டாங்களா? கொடுக்கவே இல்லையா? மனுஷருக்கு பயப்படுற பயம்தான் ஆரம்பத்திலிருந்து இருந்ததா? நம்ம தான் கேட்டு பார்க்கணுங்க எல்லாரும். நம்ம நியாயம் திருத்தி நம்ம ஆண்டவர் பக்கமாய் திரும்பணும். நான் இவ்வளவு காலமாய் வாழுகிற வாழ்க்கை மனுஷ பயம்தானா, அல்லது நான் தெய்வ பயம்தானா? தெய்வ பயத்தை தேவன் எனக்கு பரிசுத்த ஆவியினாலே அருளியிருக்கிறார். குறைவுகள் இருக்கலாம், ஆனால் முழு பூசணிக்காய் சோத்துல அமுக்க முடியாதுல்ல, அதை சொல்ல முடியாது, செய்ய முடியாது. குறைவுகள் இருக்கலாம். நம்ம தான் நாம் கேட்டு பார்க்கணும், வஞ்சிக்கப்படக்கூடாது. உண்மையாகவே தேவனே நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணக்கூட எனக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்ட எல்லா ஜனமும், ஆதியிலிருந்து தேவ ஜனம் எல்லாம், இது எங்களால் எப்படி ஆகும், இது எங்களால் எப்படி ஆகும். மலைப்பிரசங்கம் தொடங்கும் போது, மலைப்பிரசங்கம் 7ஆம் அதிகாரத்தில் முடியுது. இந்த மலைப்பிரசங்கத்துக்கெல்லாம் முன்னாடி என்ன தேவைன்னு உணர்த்தினாங்க ஆண்டவர். ஆவியில் தரித்திரர் பாக்கியவான். அல்லது மலைப்பிரசங்க சத்தியத்தெல்லாம் படித்து பேசுனதெல்லாம் கேட்டுட்டு ஒரு சீடன் என்ன உணர்ற ஆண்டவரிடத்தில் வந்தவன். அங்கே என்ன எழுதியிருக்கு? அவர் தம்முடைய சீசர்களை, என்ன நான் தப்பாக சொல்கிறேன்னா, பார்க்குற பயம் எனக்கு பயத்தை உண்டாகுது. 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5. அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். முதல் வசனம் யார்கிட்ட? சீசரிடத்தில். இந்த சீசர்களெல்லாம் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 அதிகாரங்களை அவங்க கேட்ட பிறகு என்ன உணர்ந்திருப்பாங்கன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. அங்கே தான் நமக்கு பிரச்சனை, ஆரம்பமே பிரச்சனையே அதுதான். எந்த மீட்டிங்கில் போய் எதை கேட்டாலும் செய்துட்டா போச்சு. மரியம்மா தேவதூதனை பார்த்து, ஓ முடிஞ்சா போய் செய்துட்டா போச்சு, அவ்வளோதானே, அப்படியா? நம்மெல்லாம் எப்படி இருக்கோம்னா, வார்த்தைகளை கேட்குறோம், அப்படியே இதாக போச்சு, இது என்ன பெரிய விஷயம்னு ஆரம்பிக்கிறோம். அப்படி இல்லை. எல்லாவற்றையும் ஜனங்கள் கேட்ட பிறகு, ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு தரித்திரமாக இருக்கிறோம், எவ்வளவு பலம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். 1 மைல் கூப்பிட்டா 2 மைல் போகிறதா, கண்ணல் திருடிச்சா மறுகணத்தை காட்டுறதா, வஸ்திரத்தை விட்டு விடுகிறதா, நாங்கள் எவ்வளவு தரித்திரமாக இருக்கிறோம், ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறோம். உங்கள் வார்த்தைகளுக்கு முன்னாடி தேவனே அப்படின்னு தான் மத்தேயு 7:7 எழுதியிருக்கு. எப்படி அதுக்கு மத்தேயு 7:7? கேளு. யார் கேட்டா? ஆவியில் தரித்திரமானவர்கள். தேவனே இவ்வளவு பெரிய உயர்ந்த உன்னதமான உங்க நீதியை, தேவ நீதியை சொல்றீங்களே, இதை நிறைவேற்றுகிறது இந்த தேவ நீதிக்கு முன்பாக எவ்வளவு பிச்சைக்காரர்களாய் நாங்கள் இருக்கிறோம், எவ்வளவாய் தரித்திரராய் இருக்கிறோம் என்று மத்தேயு 7:7 அவங்க
கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். கேளுங்க. எப்படி கேட்கணும்? எவ்வளவு தரித்திரராய், எவ்வளவு உங்க வார்த்தையை நிறைவேற்ற முடியாத ஒரு மாம்சமாய் மனுஷனாய் ஆண்டவரே நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கும் போது சரியா ஆரம்பிக்கலன்னு வைங்க. மலைப்பிரசங்கம் ஆரம்பமே அப்படிதான் நான் விளைவிக்கிறேன். ஆரம்பிக்கும் போது நம்ம சரியா ஆரம்பிக்கலன்னு வைங்க, என்னாலும் சறுக்கலும் என்னைக்கும் சறுக்கி போவோம். ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆரம்பிக்கும் போது நம்ம ஆவியில தாழ்மையாய், தேவனே இந்த நீதியெல்லாம் நிறைவேற்ற எவன் பாத்திர, எவன் தகுதியானவன்? பவுல் எப்படி வந்தார்? இந்த வாழ்க்கை வாழ எவன் தகுதியானவன்? எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கு. நீர் எங்களை பரிசுத்த ஆவியினால முத்திரை போடுறீங்க, எங்களை ஆயத்தப்படுத்துகிறவர் நீர், நாங்க என்ன அப்படின்னு ஒரு தரித்திர நிலையில வந்து வார்த்தைகளெல்லாம் கேட்கும்போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம்ங்கிற நடிப்பையெல்லாம் விட்டு வீட்டில் போய் கதவை சாத்தி கொண்டு, தேவனே இந்த வாழ்க்கை இதுவரையா எதுவுமே சாத்தியம் இல்லாம இருக்கு, ஜானியர்னா முளை சறுக்கிறேன், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, இது எனக்கு ஒன்றும் வாய்க்கு எட்டல, ஆண்டவரே என்னை ஆவியினால் நிரப்பும், நம்ம பிள்ளை ஆகணும் அப்படின்னு எவ்வளவு தரித்திரமாக வார்த்தைக்கு முன்னாடி பிச்சைக்கார மாதிரி கிடக்கிறேன் நான். கொடுங்க, கேளுங்கள் அப்படின்னு கேட்டால் இது கொடுக்கப்படும். சும்மா மிதப்பாய் மேலோட்டமாய் காலங்களை உருட்டி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், ஆரம்பிக்குமே நல்லா ஆரம்பிப்போம், பரவாயில்ல. 20 வருஷத்துக்கு பிறகு கூட வந்துட்டு நல்லா ஆரம்பிப்போம், ஒன்றும் தப்பு இல்லை. மனுஷர்கள் தானே ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அவ்வளோதானே. பாவத்தை ஒத்துக்கொள்ளும் போது மனுஷர் தானே சீம்பாங்க, பரவாயில்ல. தேவன் அதெல்லாம் நேர்மையாக ஏற்றுப்பாங்க. நம்ம ஆரம்பிக்கும் போதே சூதுவாதாய் நல்லவங்களாய் நாம் ஆரம்பிக்க, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. பாவிகளுக்காக கிறிஸ்து மரித்தாருங்கிறது நமக்கு புரியாமலே போயிடும். இயேசு நமக்கு மரிச்சாருங்கிறது விளங்கவே விளங்காது. சும்மா காதில் கேட்டிருப்போம், சும்மா அப்படி புரிஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். சூழ்நிலைகள் வரும்போது இவைகள்லாம் காத்துல பறந்துடும். என்னை உங்க ஆவியினால் நிரப்பும். எத்தனை தரித்திரனா இருக்க ஆண்டவரே என் ஆவியில்னா, இதெல்லாம் நிறைவேற்ற முடியாத பாவியா இருக்கிறவன், ஒன்றை கூட நிறைவேற்ற முடியாத பாவி. எத்தனை உயர்ந்த தரம்! அது யாருடைய நீதியோ இல்லை, கிறிஸ்துவின் நீதி. நாம் அவருடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாதவர் நமக்காக அவருடைய நீதி. இந்த நீதிக்கு குறைஞ்சது ஒன்றும் அங்கே வராது. நம்ம எத்தனை தடவை பேர் கிறிஸ்துவை போல மாறாத ஒன்றும் அங்கே போகாது. அந்த நீதிக்கு குறைஞ்ச ஒன்றும் கபடும், பொய்யை நடப்பிக்கிறதும், பயப்படுவதும், அவிசுவாசியும் ஒருத்தர் அங்கே போக முடியாது. அப்படியானா நான் எப்படி போவேன்? என்னை தேவன் மாற்றினால் ஒழிய நான் போக மாட்டேன், போக முடியாது. எல்லாரும் மார்பில் எடுத்துக்கொண்டு இது எப்படி ஆகும்னு தான் இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆவியினால் இந்த வாழ்வை கையளித்தார். சாகா ஜீவிகளாய் மாறினார்கள். தேவனுடைய நாமத்தை இழந்து போன எவ்வளவாய் தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களோ அவ்வளவாய் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் வாழ்க்கை மூலமாய் தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இவங்களா இப்படி அப்படின்னு தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அது யாருக்கு? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், அப்பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நம்ம எழுந்திருக்கலாம்.